அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 2026 சித்திரை மாதம் சிறப்புகள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ் ஆண்டின் முதல் மாதமான சித்திரை மாதம் இந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி துவங்கி பிறந்து கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முக்கியமாக இந்த சித்திரை மாதம் மாபெரும் சிறப்பு மிக்க மாதமாகும். 31 நாட்கள் கொண்ட சித்திரை மாதம் ஏப்ரல் மே மாதங்களில் வரக்கூடியது. சித்திரை மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் ஒரு வருடம் கணக்கிடப்படுகிறது என சித்தர்கள் அருளிய குறிப்புகளில் சொல்லப்பட்டுள்ளது. சதுர் மகாயுகம், கிருத யுகம் ஆகியவை பிறந்தது சித்திரையில்தான். கங்கை நதி, வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் என உலக உயிர்களை காக்கும் பல அவதாரங்கள் நிகழ்ந்த சிறப்புக்குரிய மாதமாக சித்திரை மாதம் திகழ்கிறது. தமிழ் ஆண்டின் முதல் மாதமாக வரும் சித்திரை மாதம் பரம்பொருள் சூரிய பகவான் மேச ராசியில் தனது பயணத்தை மேற்கொள்ளும் மாதமாகும். கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் அதற்கிணையாக கோவில்கள் பலவற்றிலும் விழா எடுத்து கொண்டாடும் முக்கிய சிறப்புக்குரிய மாதமாக இருக்கிறது. குறிப்பாக காவல் தெய்வங்கள், பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாக சித்திரை மாதம் கருதுகிறது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், சித்திரை திருவிழா உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சித்திரை விழா நடைபெறும் மாதமாகும். குறிப்பாக அட்சய திருதியை போன்ற விசேஷங்கள் வருவதனால் இது பெருக்கத்திற்காக மாதமாகவும் கருதப்படும். இந்த ஆண்டு சித்திரை மாதத்தில் எந்தெந்த விசேஷங்கள், விரத நாட்கள் எந்தெந்த நாட்கள் வருகிறது என்பதை தெரிந்து வைத்து கொண்டு அந்தந்த விரதத்தை நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்றால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 செவ்வாய்க்கிழமை தமிழ் புத்தாண்டு வந்தது மாபெரும் சிறப்பாகும். ஏப்ரல் 20 சித்திரை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அட்சய திருதியை வருகிறது. இன்றைய நாட்களில் எந்த பொருட்களை வாங்கினாலும் அது இரட்டிப்பான பலனை தருவது என்பது ஐதீகமாகும். குறிப்பாக தங்கம் வாங்க மாபெரும் சிறப்பம்சமாக இருக்கும். அட்சய திருதியை நாட்களில் எதை வாங்கினாலும் அது அதிக அளவில் பெருக்கமாக மாறும். அடுத்ததாக ஏப்ரல் 21 சித்திரை 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி. குறிப்பாக ஏப்ரல் மாதம் 26 சித்திரை 13 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ வாசவி ஜெயந்தியாகும். சித்திரை மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுவது சிறப்பம்சத்தை கொடுக்கிறது. சித்திரை 17 வியாழக்கிழமை நரசிம்ம ஜெயந்தி, கள்ளழகர் எதிர் சேவை நடைபெறுகிறது. சித்திரை 18 வெள்ளிக்கிழமையில் தொழிலாளர் தினம், சித்ரா பௌர்ணமி, புத்த பூர்ணிமா, கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுதலால் போன்ற சிறப்பு பண்டிகை அதிகமாக கொண்டாடப்படும். சித்திரை 21 திங்கள் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகும். சித்திரை 28 திங்கட்கிழமை திருநாவுக்கரசர் குரு பூஜை நடைபெறுகிறது. அடுத்ததாக விரத நாட்களாக ஏப்ரல் 17 சித்திரை 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில் மாபெரும் சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த விரத நாட்களில் அமாவாசை வருகிறது. பௌர்ணமி மே 1ஆம் தேதி, சித்திரை 18ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமையில் இந்த பௌர்ணமி பூஜை இருக்கின்றன. கிருத்திகை ஏப்ரல் 19 சித்திரை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது. திருவோணம் முக்கியமாக மே 19 சித்திரை 26 மாபெரும் சிறப்பம்சமான சனிக்கிழமையில் தோன்றுகிறது. ஏகாதசி ஏப்ரல் 27 மே 13 வரை, சித்திரை 14ஆம் நாள் சித்திரை 30ஆம் தேதி இந்த சிறப்பான விரதம் தொடங்குகிறது. அடுத்ததாக சித்திரை 9ஆம் தேதி புதன் வியாழக்கிழமையில் மாபெரும் சிறப்பம்சத்திற்குரிய அதாவது இந்த விரத தினத்தில் அனைத்தும் நல்லபடியாக நடைபெற இந்த சஷ்டி நாள் இருக்கிறது. சங்கடகர சதுர்த்தி சித்திரை 22, சிவராத்திரி சித்திரை 2, பிரதோஷம் சித்திரை மாதம் 2, முக்கியமாக 16ஆம் தேதியும் வருகிறது.
அடுத்ததாக சதுர்த்தி சித்திரை 7ஆம் தேதி நடைபெறுகிறது. குறிப்பாக இத்தனை எண்ணற்ற நாட்கள் இருக்கின்றன. சித்திரை மாதம் என்றால் மாபெரும் சிறப்புக்குரிய மாதமாக திகழ்கிறது. குறிப்பாக சித்திரை மாதம் என்றால் அனைவரும் சட்டென மனதில் நினைத்து கொள்வது தமிழ் புத்தாண்டு முதலாவதாக தோன்றுகிறது என்றுதான். சித்திரை மாதம் தமிழ் நாட்காட்டியின் முதல் மாதமாகவும் தமிழ் புத்தாண்டாகவும் கோடை காலத்தின் தொடக்கமாகவும் அமைகிறது. சூரியன் மேசராசியில் பிரவேசிக்கும் இந்த மாதத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள், அறுசுவை பச்சடி, மதுரை சித்திரை விழா, அடுத்ததாக சித்ரா பௌர்ணமி மற்றும் பக்தி பாடல்கள் பாடி கிரிவலம் வருதல் போன்ற முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இது செழிப்பையும் புதிய நம்பிக்கையும் தரும் மாதமாக விளங்குகிறது. இது தமிழர்கள் புதிய ஆண்டின் தொடக்கம். இந்த நாளில் கனி காணுதல், புத்தாடை அணிதல், பஞ்சாங்கம் வாசித்தல் போன்றவை முக்கிய பாரம்பரிய சடங்குகளாக இன்றளவும் கிராமப்புறங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்ததாக வாழ்க்கையின் இன்ப துன்ப கசப்பு கார்ப்பு போன்ற உணர்ச்சிகளை உணர்த்தும் வகையில் வேப்பம்பு, அதாவது கசப்பு, மாங்காய் புளிப்பு, வெள்ளம் இனிப்பு சேர்த்து செய்யப்படும் அறுசுவை பச்சடி பிரசாதமாக உண்ணப்படுகிறது. இந்த சித்திரை மாதத்தில் மதுரையில் நடைபெறும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் திருவிழா உலக புகழ் பெற்றதாகும். சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி மிக மிக புனிதமாக கருதப்படுகிறது. இந்த நாள் கிரிவலம், திருவண்ணாமலை போன்ற கோவில்களில் வருவது தானம் செய்த புண்ணியம் தரும். சித்திரை மாதத்தில் விஷ்ணுவை மீன் அவதாரத்தில் வழிபடுவது, லக்ஷ்மி பூஜை செய்வது மற்றும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, இது அனைத்தும் சிறப்பம்சத்தையே கொடுக்க வல்லது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.